வாழ்க வளமுடன். ராசராச சோழனுடைய பிறந்த நாள் விழா, சதய விழா இன்றைக்கு உலகமே கொண்டாடுகிறது. நம்முடைய பேரவை சார்பாக முன்னெடுத்து நாம் செய்கிறோம். ராசராச சோழனுடைய சிலை அகமதாபாத் அருங்காட்சியகத்துக்கு கொண்டு போய் வைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது மீட்டு கொண்டு வருவதற்காக, பெரிய கோயிலுக்கே கொண்டு வருவதற்காக ஏறத்தாழ 1980 நாம் குரல் கொடுத்து வந்தோம். 98 வாக்கில் அதனை அரசுக்கு விழினோம். 2018 நம்முடைய தமிழ் எழுச்சி பேரவை நடத்திய சென்னையில் துவய விழா, பொன்னியின் செல்வன் படக்கதை வெளியீட்டு விழா ஆகியவற்றிலெல்லாம் நாம் அதனை வலியுறுத்தி சொன்னோம். ஏறத்தாழ 2018 மீட்டெடுத்து கொண்டு வரப்பட்டது தமிழக அரசினுடைய முயற்சியினாலே. ஆக கொண்டு வந்த அந்த ராசராச சோழன் சிலைக்கு உரிய மதிப்பளித்து மிகப்பெரிய வரவேற்பினை நம்முடைய பேரவை செய்தது. நடுவண் அரசின் தொடர்வண்டி நிலையத்திலே, நடுவண் தொடர்வண்டி நிலையத்தில் மிகப்பெரிய வரவேற்பு நிகழ்ந்தது. நம் பேரவை முன்னெடுத்து செய்தது. மிக பெருந்திரளாக மக்கள் வந்தார்கள் என்பதெல்லாம் அறிவித்தேன். அது மட்டுமல்ல, தஞ்சாவூருக்கு சென்று அங்கேயும் வழிபாடு நடத்தினோம். ராசராச சோழன் சிலை மீட்டெடுக்கப்பட்டதற்காக அச்சிலை முன்பே நடத்தினோம். இவ்வாறு நம்முடைய தமிழ் எழுச்சி பேரவை மிகப்பெரிய அளவில் பல்வேறு பணிகளை ஆற்றியிருக்கிறது. அவற்றில் ஒன்று சதய விழாவும் ஆகும். ராசராசன் பிறந்து வளர்ந்த பழையாறை உடையாளூர் பகுதியில் விழா நடக்கவும் நம்முடைய பேரவை முன்னின்று நடத்தியது இன்று வரை நடந்து வருகிறது. அவ்வகையில் இன்றைக்கு சதய விழாவை நாம் எடுத்து செய்கிறோம். ராசராசனுக்கு மிகப்பெரிய விழா. ஒரு மன்னனுக்கு ஏன் இத்தகைய பெரிய விழா? மிகப்பெரியதாகிய பெரிய கோயிலை கட்டினான் என்பது மட்டுமா என்றால் இல்லை. மிகப்பெரிய கோயில், மிகப்பெரிய கட்டுமானம், மிகப்பெரிய அரசு என்றெல்லாம் பலர் ஆண்டிருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் மற்ற அனைத்து அரசுகளையும் விட மிகச்சிறந்த பேரரசாக நிகழ்த்தினான், நடத்தினான் என்பதெல்லாம் நாம் ராசராசனுடைய வரலாற்றை முழுவதும் அறிந்தால்தான் தெரியும். ஏனென்றால் மிகப்பெரிய இறைவனுக்கு மிகப்பெரிய கோயில் கட்டுவேன் என்று கட்டினான். அழியாத கடவுள். ஆனால் அழியக்கூடிய மரம், செங்கல், களிமண் இவற்றால் கட்டுவதை விட கருங்கல்லால் கட்டினால் அழியாது, கருங்கல்லால் பாறைக்கற்களால் இருந்தால் அழியாது என்பதனால் அழியாத கடவுளுக்கு அழியாத கோயில் கட்டினேன் என்பதாக மண்டகப்பட்டில் குடைவரை கோயில் முதலாக எடுத்தான் பல்லவன். அதைப்போல மிகப்பெரிய கடவுளுக்கு மிகப்பெரிய கோயில் அமைத்தான் ராசராசன். அதற்கும் கூட பல்லவனுடைய தூண்டுதல் ஒரு காரணம். என்றால் பல்லவன் அந்த காலத்திலே பாண்டியர்களோடும் சோழர்களோடும் உறவாகத்தான் இருந்தார்கள். ஆகவே கச்சிப்பேட்டு பெருந்தளி என்று காஞ்சிபுரத்தில் இருந்த கைலாசநாதர் கோயிலை பார்த்து அடிக்கடி சென்று பார்த்தான் நாம் ராசராசன்.
அதை பார்த்து வியந்து அதை போலே கட்ட வேண்டும் என்று கைலாசநாதர் கோயில் போல கட்ட வேண்டும் என்று நினைத்திருக்கிறான். விசயாலயன் முதலாக இடைக்கால சோழ பேரரசை சோழ அரசாக முதற்கண் அவன் உருவாக்கி அது பேரரசாக விரிவடைந்தது. விசயாலயன் தோற்றுவித்த விசயாலய சோழீஸ்வரன் நார்த்தாமலையிலே நரந்தம் மலை, நரந்தம் என்றால் மணக்கக்கூடிய புல் பூண்டுகள் எல்லாம் உள்ளதாகிய ஓர் மலை, நரந்தம் மலை, நார்த்தாமலை இலை எடுத்தான். பிறகு அவன் தேனூர் என்கிற அந்த ஊரில் எடுத்தான். அதுதான் போர் நடந்த பின்னாலே புறம்பயம் என்பதாக பெயர் பெற்றது. அந்த திருப்புறம்பயத்தில் கிடந்த அங்கே உள்ள போர்க்களமானது வாழ்வட்டு கிடந்தது. நம்முடைய பேரவை அன்பர்கள் எல்லாம் சென்று பார்த்தோம், அரசுக்கும் எழுதினோம். இப்பொழுது அந்த போர்க்களம் சீரமைக்கப்பட்டுள்ளது. ஆக நம்முடைய முயற்சிகள், தமிழுக்காக நாம் செய்கிற முயற்சிகள் தொடர்ந்து செய்து வருகிறோம். திருவிக்க இல்லம், மறைமரடிகள் இல்லம் ஆகியவற்றினுடைய நிலையை மாற்றுவதற்கும் நாம் முயன்று வந்திருக்கிறோம். இப்பொழுது சதய விழா உடையாளூரிலும் நடக்கிறது, சென்னையிலும் நடக்கிறது. சென்னையில் நாம் நடத்துகிற விழா சென்னையில் சதய விழா என்பதாக நடந்தது. மிகப்பெரிய அறிஞர்கள் பங்கேற்றார்கள். ராசராச சோழன் சிலை மீட்கப்பட வேண்டும், பின்னால் மீட்கப்பட்டு வருகிறவர்களுக்கு வரவேற்பு தர வேண்டும் என்றெல்லாம் முயற்சி செய்தோம். அந்த வகையிலே பொன்னியின் செல்வன் புதினத்தை படக்கதையாக்கி வெளியிட்டிருக்கிறார் சரவணராசா அவர்கள். இவ்வாறு பொன்னியின் செல்வனாகிய ராசராசனுடைய வரலாறு கதைப்படமாக வந்திருக்கிறது. அதற்கான அவருடைய உழைப்பு, ஓவிய கலைஞருடைய உழைப்பு இவையெல்லாம் பாராட்டப்பட வேண்டியவை. அவை மாணவர்களிடம், குழந்தைகளிடம் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். திரைப்படமாகவும் ஆக்கி வெளிவந்திருக்கிறது. கல்கியினுடைய புதினம் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மக்களிடம் கொண்டு சேர்த்தது. திரைப்படம் அதை போலே கொண்டு சேர்த்தது. இன்றைக்கு இந்த படக்கதையும் காமிக்ஸ் புத்தகம் சரவணராசா அவருடைய முயற்சியினாலே ஆங்கிலம், தமிழ் இரண்டிலும் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. ஆக மிகப்பெரிய கடவுளுக்கு மிகப்பெரிய கோயில் சமைப்பேன் என்று சமைத்தான். ஆகவே மிகப்பெரிய கோயில் என்பதனாலே அவனுக்கு பெருமையா என்றால் உண்மைதான். என்றால் இவ்வளவு உயரிய மிகப்பெரிய கோயில்கள் சமைக்கப்படவில்லை. மிகப்பெரியதாகிய லிங்கத்தை வைத்து சுற்றிலும் சுவர் எழுப்பி கோயிலாக்கி, முன்பே தஞ்சை தளி என்று இருந்தது, அதை மிகப்பெரிய கோயிலாக கட்டினான் ராசராசன். அதை இவ்வளவு உயரம் எவ்வாறு கொண்டு போனான் என்பதுதான் மிகப்பெரிய வியப்பிற்குரிய ஒன்று. இந்த விமானத்தை சுற்றி அமைத்து மேலே கொண்டு போகிற பொழுது 10 அடி உயரத்துக்கு அந்த கருவறை, லிங்கத்தை சுற்றிய கருவறை, அதற்கு மேலே 20 அடி கொண்டு போய் 30 அடிக்கு மேலே இரட்டை சுவராக உச்சி வரை செல்கிறது. இவ்வாறு மிக உயரிய கோபுரத்தை அமைத்து விடுகிறான். இரட்டை சுவராக செல்கிற பொழுது மேலே செல்ல 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 கூம்பாக செல்கிறது. கடைசி கூம்பாக முடிக்கலாமா? கூம்பாக முடிப்பது நம்முடைய மரபில் வழக்கம் இல்லை. பிரமிட் என்கிற பெருமேடு கொண்டு மணலப்படி முடிந்திருக்கலாம், மேடாக கொண்டு போய் கும்பாக முடித்திருக்கிறார்கள். நம்முடைய கோயில்கள் அவ்வாறு அமைப்பது வழக்கம் இல்லை. உள்ளே இறைவனுடைய திருமேனி மற்றவையெல்லாம் இருக்கும், மக்கள் வழிபடக்கூடியதாக இருக்கும். ஆனால் பெருமேடு என்பதோ ஒரு சமாதியாக மட்டுமே இருக்கிற ஒன்றாக அமைந்திருந்தது. ஈர்த்தருடையது. நம்முடைய கோயில்கள் மக்களுடைய வாழ்விடமாக, உறைவிடமாக, கலையிடமாக, கல்வியிடமாக, கலைகளுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடியது. இவ்வாறு மேலே கொண்டு போய் கூம்பாக நிற்கக்கூடிய 4 புறமும் இரட்டை சுவராக வந்து மேலே வந்து ஒருங்கிணைகிறது. 30 அடிக்கு மேலே ஒருங்கிணைகிறது. அதற்கு மேலே மேலே வெற்றிடமாக இருக்கிறது. அந்த பகுதியில் என்ன செய்வது? அந்த வெற்றிடத்தை மூடுவதற்குரிய மிகப்பெரிய கல் வேண்டுமே. கற்களே இல்லாத தஞ்சாவூரில், பாறை கற்களே இல்லாத தஞ்சாவூரில், மலைகளே இல்லாத தஞ்சாவூரில் அல்லது தஞ்சை பகுதியில் மிகப்பெரிய கோயிலை அமைத்து விட்டான். இப்பொழுது மூடுவதற்கு கல் வேண்டும். யார் தருவது? பல நாட்டு மன்னர்கள், பல நாட்டு
இறைப்பற்றாளர்கள் கொடுத்த கற்கள் பொருள் இவற்றையெல்லாம் வைத்து கட்டியாகிவிட்டது. மேலே கல் போடுவதற்கு இல்லை. மற்ற நாட்டு மன்னர்களும் தடுமாறுகிறார்கள். ராசராசனும் வருந்தி உட்கார்ந்திருக்கிறான். கோயில் கட்டுவதற்குரிய வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் கருவூர் தேவர் என்கிற ஒரு மிகப்பெரிய துறவி. நன்றாக இறை திருமேனி லிங்கம் நிறுவுவதற்கு நிலைப்பதற்கு வேண்டிய பாஷாணம் என்று சொல்லக்கூடியதை அமைத்து கொடுத்தவர். கோயில் எவ்வாறு செல்ல வேண்டும், கட்ட வேண்டும் என்பதெல்லாம் வழிகாட்டியவர். இப்பொழுது மேலே மூடுவதற்குரிய கல் இல்லை. எங்கே செல்வது? அங்கே உழைக்கக்கூடிய மக்கள், பாட்டாளிகள் அனைவரும் பல வகையிலும் உதவி வருகிறார்கள். பெருந்தச்சனாகிய மிகப்பெரிய தச்சர் ஒருவரும் அவரை சார்ந்து 400 பெருந்தச்சர்களும் 1400 தச்சர்களும் 5000 தொழிலாளிகளும் அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களும் வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் வருத்தப்படுகிறார்கள். என்ன செய்வது என்பதாக தெரியவில்லை. அப்படி இருக்கிற பொழுது அங்கே பொதுமக்களிலே எல்லோருக்கும் மோர் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய, பானகம் என்று சொல்லக்கூடிய தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஏழை கிழவி, அந்த பெண்மணி அரசனுடைய வருத்தத்தை அறிந்து நான் தருகிறேன் என்பதாக சொன்னார். எவ்வளவோ நாட்டு மன்னர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் தர முடியாத இந்த கிழவி தருகிறாளா? ஆம், அந்த கிழவி தன்னுடைய வீட்டுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய குளத்திலே மிகப்பெரிய கல் இருப்பதாக சொன்னாள். மலையை விட பெரிய கல்லாக இருக்க முடியும். சென்று பார்த்தார்கள். ஆமாம், பெரிய சதுரக்கல் கிடைத்தது. அந்த கல்லை கொண்டு வந்து போட்டார்கள். அது 80 டன் எடை உள்ளதாகிய ஒரு பெருங்கல். அந்த கல்லை உச்சிக்கு எப்படி கொண்டு போவது? அதுவும் கருவூர் தேவருடைய அருளினாலே, அவருடைய திறனாலே, கலைத்திறனாலே, கட்டடத்திறனாலே, துறவின் மேன்மையாலே அந்த கல் சுற்றிலும் மணல் மேடு அமைக்கப்பட்டு, பாதை அமைக்கப்பட்டு, யானைகளை கொண்டு உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது. இவ்வாறு கொண்டு சென்று அந்த கருவறையை மூடினார்கள். இவ்வாறு மூடப்பட்ட அந்த பெரிய 80 டன் எடையுள்ள பிரம்மரந்திர கல் ஓர் கிழவி கொடுத்தது. இந்த கோயிலிலே மேலே ஏற்றப்பட்ட அவ்வளவு பெரிய கல் இருக்குமா என்று பல பேர் சொல்கிறார்கள். மேலே உச்சி கோபுரம் வரைக்கும் சென்று அங்கே பார்த்திருக்கிறோம். 4 புறமும் உச்சியிலே கலசத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய 2 ஒவ்வொரு மூலையிலும் 2 பெரிய பெரிய நந்திகள். அந்த நந்திகளை சுற்றிலும் இடம் இருக்கிறது. எவ்வளவு இடம் இருக்கிறது தெரியுமா? ஒரு பாறை வண்டி, மாட்டு வண்டியே சுற்றி வரலாம், அந்த அளவுக்கு இடம் இருக்கிறது. அவ்வளவு பெரிய கல், அவ்வளவு பெரிய கோபுரம், அவ்வளவு பெரிய கலசம். அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய 8 புறமும் இருக்கக்கூடிய நந்திகள் அந்த கலசத்திற்கு அடுத்து ஒரு எடை தாங்கி போல ஒரு பேப்பர் வெயிட் என்பதாக சொல்லுங்கள். அதே போல அந்த கல்லை இந்த சுவர்களோடு பொருத்தி வைத்து காப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பெரிய கோயில் கட்டுமானத்திலே எந்த இடத்திலுமே சுதை வேலை இல்லை, இடையிலே சிமெண்ட் என்பதாக சொல்லக்கூடிய பைஞ்சுதை, இத்தகைய ஒட்டக்கூடிய கட்டுமான பொருள் எதுவும் இல்லை என்பதாக சொல்வார்கள். ஏனென்றால் ஒரு கல்லோடு இன்னொரு கல் பொருந்தி இருப்பது சின்ன கொக்கி போல அமைந்திருக்கக்கூடிய பந்து கிண்ண மூட்டு என்பதாக சொல்லுவோம் அல்லவா? அதை போல அமைக்கப்பட்டு தான் கற்கள் அவ்வளவும் பொருந்தி இருக்கின்றன. எங்கும் இடையிலே சுதை வேலைப்பாடு இல்லை, ஒட்டக்கூடிய கட்டுமானம் இல்லை. இவ்வாறு இருப்பதனாலே மேலே 8 நந்திகள் இருக்கின்றன. இந்த நந்திகளுடைய அளவு தெரிய வேண்டுமா? தெரிந்து கொள்ளலாம். எப்படி? கீழே இறைவனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நந்தி வேறு, வெறும் மிகப்பெரிய நந்தியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அது அல்லாமல் இடதுபுறம் உள்ள ஒரு மிகப்பெரிய நந்தி தனியாக ஒரே ஒரு நந்தி திருமேனி மட்டும் இருக்கும். அவ்வளவு பெரிய நந்திகள் 8 அமைக்கப்பட்டிருக்கின்றன.
இந்த இறைவனுக்கு உரிய லிங்கத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய நந்தியும் மிகப்பெரிய நந்தி. இது 12 டன் எடை உள்ளது என்கிறார்கள். கோயிலினுடைய எடை ஒட்டு மொத்தம் 1,30,000 டன் என்பதாக சொல்கிறார்கள். நந்தி 12 டன் எடை உள்ள நந்தி வளர்ந்து கொண்டே இருந்தது என்பதாக ஒரு செய்தி உண்டு. இருக்கலாம் என்பது உண்மை. ஏனென்றால் கல்லுக்குள்ளே தேரை என்பதாக சொல்லுவார்களே, அப்படி உள்ளே தேரை இருந்தால் கல் வளருமா? என்ன செய்வது? வளர்ந்து கொண்டே இருந்தால் மேலே போய் இடிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை இன்னும் இருந்து அல்லது என்ன செய்வது என்பதாக தெரியவில்லை. இறைவனுடைய திருமையின் அளவுக்கு இங்கே இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த லிங்கம் 13க்கு 23 அடி சுற்றளவு உள்ளதாக அமைந்திருக்கக்கூடியது. இந்த நந்தியோ இன்னும் பெரிதாக வளருமானால் என்ன செய்வது என்பதாக நினைத்த பொழுது அதன் உச்சியிலே ஒரு ஆணி அடித்து அந்த சிற்பி அதனை சரி செய்தான் என்பதாக சொல்வார்கள். ஆனால் ஒரு சிறு பிளவு இப்பொழுதும் இருக்கிறது. அப்படி அடித்தால் வளர்ச்சி நிற்குமா என்றால் அதற்கு காரணம் தேரை உள்ளே இருக்குமானால் அந்த கல்லினுடைய வளர்ச்சி நிற்கும் என்பதாக சொல்கிறார்கள். இந்த கற்கள் பற்றி பாறைகள் பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள். அது கிடக்கட்டும், அது ஒரு செய்தியாக இருக்கிறது. வளர்ந்திருக்கக்கூடியது வளர்கிறது என்பதாக எல்லாம் விட மிகப்பெரிய லிங்கம், மிகப்பெரிய கோபுரம், மிகப்பெரிய கருவறை, மிகப்பெரிய விமானம், மிகப்பெரிய நந்தி. அந்த மிகப்பெரிய நந்திக்கு மேலேயும் மண்டபம் அமைத்திருக்கிறார்கள். அந்த மண்டபம் பிற்கால மண்டபம் என்பதாக சொல்கிறார்கள். இருக்கலாம். ஆக மிகப்பெரிய கோயிலை கட்டினான். அந்த கோயிலுக்கு முன்னாலே அமைத்திருக்கக்கூடிய வாயிற்காவலர்களும் கூட இறைவனை பற்றிய ஒரு பெருமையை பறைசாற்றக்கூடியதாக இருக்கிறார்கள். எப்படி 2 வாயிற்காவலர்கள் 2 வாயிற்காவலர்களும் கையில் தடி வைத்திருக்கிறார்கள், கதை. அந்த கதையை சுற்றி மலைப்பாம்பு இருக்கிறது. அந்த மலைப்பாம்பு ஒரு பாம்பு வாயில யானை இருக்கிறது, இன்னொரு பாம்பினுடைய அடுத்த பக்கத்து பாம்பினுடைய வாயிலே உலகம் இருக்கிறது. அப்படி என்றால் கற்பனை செய்து கொள்ளுங்கள், உலகத்தையே வாயிலை வைத்திருக்கக்கூடிய பாம்பு அந்த பாம்பினை விட மிகப்பெரியதாகிய கதை, அந்த மிகப்பெரிய கதையை அது தடியை ஏந்திருக்கக்கூடிய ஒரு வாயிற்காவலன். அவ்வளவு பெரியவன் வாயிற்காவலன் என்றால் உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் எவ்வளவு மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தவன் என்பதை உணர்த்துகிற ஒரு கற்பனையாக பெருமை உணர்த்துகிற ஒரு தகைமையை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, விமானம் என்று சொல்கிறோமே, இறைவன் கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த விமானத்தில் உள்ளே முதற்தளம் இறைவனை சுற்றி இருக்கக்கூடிய சாந்தார நாழி என்று சொல்லக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் ஓவியம் இருக்கிறது. அதற்கு மேலே இருக்கக்கூடிய முதல் தளம் கொஞ்சம் அடுத்த மேலே இருக்கக்கூடிய முதல் மாடி என்பதை சொல்கிறோம். அதுபோல் முதல் தளத்திலே சிற்பங்கள் இருக்கின்றன. என்ன சிற்பம்? நடனக்கலையை காக்க அதனுடைய 108 கர்ணங்களையும் வெட்டி வைப்பதற்காக இடம் ஒதுக்கி வெட்டி இருக்கிறார்கள். அவற்றிலே 108 கர்ணங்கள் வெட்ட வேண்டும். ஆனால் அவற்றிலே 81 கர்ணங்கள் மட்டுமே சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கின்றன. மீதி வெட்டுவதற்கு ஏதோ காரணத்தினாலே விடுபட்டு போயிட்டு என்பதாக நாம் கொள்ள வேண்டும். ஆனால் இடம் இருக்கிறது. ஆனால் இதே போல் அமைப்பு பல கோயில்களிலே, சிதம்பரத்திலே, தில்லையிலே உண்டு, காஞ்சிபுரத்திலே உண்டு. காஞ்சிபுரத்திலே சுற்றிலும் கைலாசநாதர் கோயிலில் கூட சுற்றிலும் சுதை சிற்பங்கள் தானே இருக்கின்றன. ஆக இப்படி நடனக்கலை கோயிலிலே வளர்க்கப்பெற்றது என்பதோடு அதனோடு சேர்ந்து இசைக்கலையும் மற்ற கலைகளும் வளர்ந்தன. ஆக அந்த நடனக்கலையினுடைய அந்த கரணங்களை அங்கே வடித்து வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆக இவ்வாறு கலைகளை வளர்க்கக்கூடிய இடமாக கோயில்கள் இருந்தன. மிகப்பெரிய தச்சர்கள், சிற்பிகள் அங்கே இருந்தார்கள். மிகப்பெரிய நந்தவனம் அல்லது சுற்றிலும் பூக்கள் எல்லாம் இருந்தன.
பூக்கள் தரக்கூடிய வனங்கள் இருந்தன. ஆக காப்பு இயற்கையினுடைய காப்பகமாக விளங்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, ராசராசன் செய்ததிலே அவன் ஆட்சிக்கு வந்து அவன் எடுத்ததும் செய்ததிலே மிகப்பெரிய காரியம் ஏரிகள் அமைத்தான் என்பதுதான். ஏரி குளமெல்லாம் மீட்டிருக்கிறான். நீர்நிலை காத்த நீர்நிலை மேலாண்மை, நீர் மேலாண்மை என்பது மிகப்பெரியதாக இருந்தது. அதனால்தான் சோழ நாடு சோறு உடைத்தது. ஆகவே சோழ நாடு மிகச்சிறந்த உழவியல் வளப்பம் இருந்ததாக இருந்ததற்கு காரணம் இந்த நீர்நிலைகளை பாதுகாத்தது தான். பெரிய கோயில் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய சோழகங்கம், சிவகங்கை என்று சொல்லக்கூடியது, சோழகங்கம் என்பதாக சொல்லக்கூடியது கங்கையுண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரி. ராசராசன் இங்கே சிவகங்கம் கங்கைன்னு சொல்லக்கூடிய இந்த ஏரி அமைத்தான். மிகப்பெரிய குளம், திருக்குளமாக அமைத்தான். அங்கே மிகப்பெரிய குளத்தை அவன் சோழகங்கம் என்பதாக அமைத்தான். அந்த சோழகங்கம் ஏரி தான் வீராணம் ஏரிக்கே நீர் தருகிறது, நீர் வளப்பம் தருகிறது. அந்த வீராணம் ஏரி தான் இன்றைக்கு புழல் ஏரிக்கும் நீர் தருகிறது. செம்பியன் மாதேவி காலத்திலே இயற்றப்பட்ட உருவாக்கப்பட்ட சம்பரம்பாக்கம் ஏரி என்பதாக சொல்லக்கூடிய ஏரிக்கும் சரி, சித்தூர் நெல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய பல ஏரிகளுக்கும் சரி இன்றைக்கு நீர்வளப்பம் தரக்கூடியதாக இந்த வீராணம் ஏரி, சிவகங்கம் ஏரி, சிவகங்கை குளம் அல்லது சோழகங்கம், கங்கையுள்ள சோழபுரத்தில் இருக்கக்கூடிய ஏரி, இவையெல்லாம் நீர்வளப்பம் தந்தன என்பதாக பார்க்கிறோம். ஆகவே நீர்நிலையை காத்தல், உணவுக்கு அடிப்படை ஆகியவற்றை தருதல், கல்வியை வளர்த்தல், கலைகளை வளர்த்தல், இவற்றையெல்லாம் செய்திருக்கிறது. ஆகவே கலைகளையும் மீட்டெடுத்தவன், கல்வியையும் மீட்டெடுத்தவன் என்றால் தேவார சுவடிகள் எல்லாம் தில்லையிலே வைத்து பூட்டப்பட்டு நாங்கள் தர முடியாது, 4 வந்தால் தான் தருவேன் என்பதாக சொன்ன பொழுது சிலைகளை, 4 சிலைகளை, திருமேனிகளை கொண்டு போய் நிறுத்தி அந்த தேவார சுவடிகளையெல்லாம் மீட்டு வாங்கினான். நம்பியாண்டார் நம்பியை கொண்டு அவற்றை பார்த்த பொழுது 10,000 சுவடிகள் என்றால் பல்லாயிரம் சுவடிகள் செல்லரித்து போய்விட்டன. அவற்றிலே இருந்து தொகுத்தவைதான் இன்றைக்கு மீதியாக இருக்கக்கூடிய தேவாரம் சொல்லக்கூடியவை. இவ்வாறு தேவாரம் காக்கப்படவும், இலக்கியங்கள் காக்கப்படவும், கலைகள் வளர்க்கப்படவும் காரணமாக விளங்குகிறவன் ராசராசன். ஆகவே தான் அவனை பாராட்டுகிறோம். தொழிலாளர்கள் எல்லோரையும் மதித்தவன், எல்லா மதங்களையும் மதித்தவன். சிவமதம் என்றல்ல, வைணவ மதம் என்றெல்லாம் பிளவுகள் பிற்காலத்தில் வந்தன. ஆனால் சிவமதம் சார்ந்தவனாக சிவபாத சேகரன் என்பதாக சொல்லி சிவனுடைய திருவடிக்கு கீழ் வாழ்வமாக தன்னுடைய பெயரை அமைத்து கொண்டவன் அந்த சிவபாத சேகரன் சமண மதம், புத்த மதம் ஆகியவற்றையும் காக்கக்கூடியவனாக விளங்கினான். கடாரத்தரசனுடைய அன்னையார் வேண்டுதலுக்காக நாகையிலே ஓர் பௌத்த விகாரத்தை அமைத்து கொடுத்திருக்கிறான். அதுபோல பெரிய கோயிலுக்கு உள்ளேயே 3 இடங்களிலே புத்தர் சிலைகள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, சோழ நாட்டிலே தஞ்சாவூரை சுற்றிலும் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளெல்லாம் மாபெரும் புத்தர் சிலைகள் கிடைத்தன. அந்த காலில் எல்லாத்தையும் எடுத்து தான் தஞ்சாவூரில் ஒரு அருங்காட்சியகம் பிற்காலத்தில் அமைக்கப்பட்டது. ஆங்கிலேயர் காலத்தில் தான், 100-200 ஆண்டுகளுக்கு முன்னால் அவற்றையெல்லாம் அவர்கள் தொகுத்து வைக்க தொடங்கினார்கள். ஆக புத்த மதம் விளங்கியது, சமண மதம் விளங்கியது. இந்து மதத்திலும் சைவம், வைணவம் ஆகியவற்றை வேறுபாடு கருதாமல் அவர் இருந்தான். காரணம், அவனுடைய ராசராசனுடைய கைகளிலேயே சங்கு சக்கரம் ஆகியவை இருந்தன என்பதாக சொல்வார்கள். தோற்றம் கைரேகைகளே அவர் இருந்தது என்பதாக சொல்வார்கள். ஒன்று. இரண்டாவதாக அவனுடைய மகன் ராசேந்திரன் சிவனுக்குரியதாகிய திருவாதிரை நாளிலே பிறந்தவன். ஆகவே
சிவன் விஷ்ணு என்று சொல்லக்கூடிய வேறுபாடு இல்லாமல் தான் அந்த காலத்தில் இருந்தார்கள். மக்களும் இருந்தார்கள். சமணம் பௌத்தம் என்ற வேறுபாடு இல்லாமல் இருந்தார்கள். அதற்கெல்லாம் காரணம் ராசராசனுடைய சமய பொறை. மதம், சாதி, இனம், மொழி எல்லாம் வேறுபாடுகளும் கடந்தவன் அவன் என்றால் கிழக்கிழக்கிய நாடு, மேலே கிழக்கிய நாடு, இரட்டவாடி என்று சொல்லி இரட்டர்கள் நாடு, அடுத்து கடாரம், மராட்டியம் ஆகிய பகுதிகளெல்லாம் ராசராசனுடைய ஆட்சியிலே இருந்தன. முரட்டு தொழில் சிங்களர்கள் என்பதாக சொல்லக்கூடிய வன்முறையாளர்களாக விளங்கிய கொடியவர்கள் வாழ்ந்த அந்த இலங்கையும் கூட ராசரசனுடைய ஆட்சியிலே செம்மையாக்கப்பட்டது. அதை போல காந்தளூர் சாலை களமறுத்தருளி என்கிற பொழுது வெறும் சாப்பாட்டு மட்டும் சோத்து போட்டாங்கிறது போல சில பேர் சொல்லிடுறாங்க. இல்லை, கப்பல்களை ஒழுங்குபடுத்தியவன், துறைமுகத்தை அழித்தவன் சில பேர் எழுதுறாங்க. விழிஞம் சொல்லக்கூடிய விழிஞனா விஜயனா வெற்றி பெற்ற நகரம். ஆக அங்கே போய் கப்பல்லாம் எல்லாத்தையும் அழித்தானான்னா இல்லை, அந்த துறைமுகத்தை ஒழுங்கு செய்தவன். எப்படி கடற்கொள்ளையர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம சங்ககாலிலே பார்த்தோம். ஆக சேரநாட்டு பகுதி, மேற்கு கடற்கரை பகுதி, மேலை நாட்டவர்கள்லாம் வந்த பகுதி, அல்லது கிரேக்க ரோமானிய நாட்டு பகுதியில் இருந்தவரெல்லாம் வந்த பகுதியில் நிறைய பொருள் கப்பலில் வணிகர்கள் கொண்டு வந்ததுனாலையும் தமிழ்நாட்டு வணிகர்கள் கொண்டு போனதுனாலையும் அதை கொள்ளையடிக்கக்கூடிய தீயவர்கள் இருந்தார்கள். ஆக அத்தகைய கள்வர்களை எல்லாம் அடக்குவதற்கு சென்று அந்த கடற்கொள்ளையர்களை எல்லாம் அடக்கியிருக்கிறான் ராசராசன். தீயவர்களை ஒடுக்கினான் தவிர யாரையும் அழித்ததில்லை. எதிரிகளை கொல்லுவதோ, கொலை செய்வதோ, அழிப்பதோ, அவர்கள் நாட்டு பொதுமக்களை அழிப்பதோ இவையெல்லாம் ராசராசனுடைய போர் முறையிலே இல்லை. நேர்மை தவறிய அரசுகளை எல்லாம் ஒழுங்கு செய்திருக்கிறான் என்பதுதான் உண்மை. என்னால் தான் வென்ற நாடுகளை எல்லாம் திருப்பி அழித்திருக்கிறான். திருப்பி தான் எல்லார்ட்டையும் கொடுத்துருக்கிறான். இங்கே கங்கை, இமயம் ஆகியவற்றையெல்லாம் வென்றான். இப்போ வங்காளங்கிறது வேறு நாடு இல்லை, நம்ம ராசராசனுடைய ஆட்சிக்கு உட்பட்டு இருந்த பகுதி தான். இமயம் வரை அவனுடைய ஆட்சி இருந்தது என்பதாக கொள்கிற பொழுது ஆண்டிருக்கிறான். இங்கே ஈழம், சிங்களர்களுடைய கொடுமைகளெல்லாம் ஒடுக்கினாலும் கூட அந்த பகுதி இல்லையா, இலங்கையும் இவனுடைய ஆட்சியில் தான் இருந்தது. இலங்கை அப்போ வடக்க கங்கை பகுதி, இமயமலை பகுதி ஆகிய பகுதிகளெல்லாம் இவனுடைய ஆளுமையில் இருந்தன. அங்கிருந்து கப்பலில் செல்லக்கூடிய நடுவிலே தங்கிய போதுதான் வங்காளம். சோழர்கள் கடலை தங்களுடைய ஏரியாக மேற்கு கடற்கரையும் கிழக்கு கடற்கரையும் சோழருடைய ஏரி, விளையாட்டு திடல் என்பது போல சொல்லுவது வழக்கம். ஆக அப்படி நாலாபுரம் கப்பலிலும் களத்திலும் நிலத்திலும் சென்று வென்று தீயவர்களை அடக்கி ஒடுக்கி ஆண்டார்கள். அவ்வாறு சென்ற பொழுது கிழக்கு நாடுகளிலே இப்பொழுது சிங்கப்புரம் என்கிற சிங்கப்பூர், மலையகம் என்கிற அந்த பகுதி, அல்லது கடாரம், கடார், அடுத்து சீனர்கள் உறவாகவும் இருந்தார்கள் என்பதனால அந்த சீன பகுதியை அடுத்து இருக்கக்கூடிய கம்போடியா, கொரியா, பாலி, சுமத்ரா, ஜாவா என்று சொல்லக்கூடிய பகுதி வரை இவனுடைய ஆட்சியிலே இருந்தது. வென்று தன்னுடைய கீழ் பணியாற்றக்கூடிய, நேர்மையாக அரங்காக்கக்கூடியவர்களை தண்டநாயகர்கள் என்பதாக சொல்லி அங்கே அரசியலை அமர்த்தியிருந்தான். அதனால்தான் அங்கே இருந்தவர்கள் பலருடைய பெயர் ராசேந்திரன் என்பதாகவும் ராசராச சோழன் என்பதாகவும் இன்று வரை கூட இருக்கிறது. இன்றைக்கும்
சிங்கப்பூர், மலேசியா முதலிய பகுதிகளிலே பல பேருடைய பெயர் மகமதியர்களாக இருந்தாலும் அவருடைய பெயர் ராஜராஜ சோழன் அல்லது சூழன் என்றெல்லாம் இருக்கிறது. இவ்வாறு சாதி, மதம், இனம், மொழி கடந்து இவன் வாழ்ந்திருக்கிறான். இவன் மாபெரும் கோயிலை அமைத்தான். இவனுடைய மிகப்பெரிய கோயில் யாரும் அமைப்பவர் முடியுமா என்றால் இல்லை. மிகப்பெரிய சாதனைகள் புரிய முடியுமா என்றால் இல்லை. நெப்போலியன் அல்லது அலெக்சாண்டர் சொல்கிறார்கள்ல, சிவாஜி சொல்கிறார்கள்ல, அவர்களெல்லாம் கூட மிகப்பெரிய வெற்றிகளை பெறவில்லை என்பதாகத்தான் நாம் சொல்ல வேண்டும். மிகப்பெரிய பேரரசை ஆளவில்லை என்பதாகத்தான் சொல்ல வேண்டும். அவருடைய ஆட்சிக்குள்ளே கட்டுப்பாடாக வைத்திருக்கவில்லை. இவ்வாறு ஆண்ட மிகப்பெரிய பேரரசன் ராசராசன். சிவாஜி கூட தன்னுடைய தம்பி தஞ்சாவூரில் ஆண்டு கொண்டிருக்கிறான் என்பது என்ற பொழுது, ஏகோஜி என்று சொல்லக்கூடிய ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது வந்து மண்டியிட்டு நிற்கிறான். ஆனால் தஞ்சாவூர் என்பது மிகப்பெரிய சீமை, வளமான நாடு. அந்த நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கிறான். அவன் தனக்கு கப்பம் தர வேண்டும் என்பதாக வருகிறான். அப்படி மற்ற நாட்டு அரசர்கள் அல்லது மாற்று இனத்தவர்கள் கொடியவர்களாகவும் கொடிய போர்முறை கொண்டவர்களாகவும் அண்ணன் தம்பி தந்தையை கூட சிறையில் இட்டு கொடுமைப்படுத்தக்கூடிய கொடியவர்களாக இருந்த பொழுது இங்கே அரவணைத்து போகக்கூடிய ஒரு அரசாட்சியை நடத்தியவனாக ராசராசன் விளங்குகிறான். அந்த வகையில் இவனை விட பெரிய கோயில் கட்ட முடியுமா? அவனுடைய மகன் ராசேந்திரனை கட்டுகிறேன் என்பதாக கங்கை கொண்ட சோழபுரம் அமைத்து, சோழ மாளிகை அமைத்து, அங்கே மிகப்பெரிய கோயில் எடுப்பதற்காக மிகப்பெரிய அஸ்திவாரம், மிகப்பெரிய கட்டுமானம் எல்லாம் தொடங்குகிறான். தஞ்சாவூர் பெரிய கோயில் வெறும் 4 அடி கட்டுமானம், கடைகால் அஸ்திவாரம் உள்ளது தான். இங்கே அதை விட பெரிய கடைகால் போட்டு மிகப்பெரிய அகலமாக அவன் கோயிலை கட்ட முற்படுகிறான். யார்? ராசேந்திரன். ஆனால் என்னாச்சு, அவ்வளோ உயரம் கொண்டு போக முடியல. ஆகவே என்னாச்சு, வர வர உயரம் அதுக்கு மேலே போக முடியல என்பதாக அவனுடைய எல்லை சுருங்கி போய்விடுகிறது. கோபுரத்தினுடைய உயரத்தை, விமானத்தினுடைய உயரத்தை அதிகமாக அவனால் ஆக்க முடியவில்லை. அதனால தான் சொல்லுவார்கள், தஞ்சாவூர் பெரிய கோவில் ஆண் வடிவம் என்கின்றால் கங்கை கொண்ட சோழபுரம் பெண் வடிவம் என்பதாக மெர்சி பிரவுன் என்று சொல்லக்கூடிய கட்டடக் கலைஞர் சொல்லுவார். அப்படி தஞ்சாவூர் பெரிய கோயில் அளவுக்கு உயரத்தை எட்ட முடியவில்லை. ஆனால் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆண்களுக்கும் தொழிலாளிகளுக்கும் எல்லோருக்கும் சமத்துவம் கொடுத்தவன் ராசராசன்.